இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன் திரித்துவ தேவன். அல்லேலூயா. திரித்துவம் உள்ள தேவன். திரித்துவம் மூன்று தன்மைகளில் இணைந்து ஒன்றாக வெளிப்பட்ட தேவன் திரித்துவ தேவன். திரியேகத்துவ தேவன் அப்படின்னா மூன்றும் ஒன்றாக தான் இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் திரியேகம்னா மூன்றிலிருந்து தனியாக செயல்படக்கூடியவர், ஒன்றானவர் அப்படின்னு அர்த்தம். மூன்றில் ஒன்றானவர், மூன்றும் ஒன்றானவர் அப்படின்ற அர்த்தம். ஆகவே இந்த காலை நேரத்திலும் தேவனை குறித்த எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் என்பதற்கு ஏலோஹீம் என்ற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய வார்த்தையில் ஏலோஹீம், ஏலோஹீம்னா தேவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆட்டுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? நம்ம கோட்டுன்னா அது தனியாக செப்பரேட்டாக ஒன்று குறிக்கும். ஜென்ரலாக ஆடு என்னம்மா? ஷீப். ஆடுகள்னா என்னம்மா? கோட்ஸ். அதையே ஷீப்புன்றோம் இல்லையா? அப்போ ஆடுகளுக்கு அதை எப்படி சொல்லலாம்? அப்போ ஷீப்புன்னு தான் வரும், ஷீப்ஸ்னு வராது. அது ஷீப் அப்படின்னா எப்படி ஒரு வார்த்தை பல ஆடுகளையும் குறிக்கும், ஒரு ஆட்டையும் குறிக்குமோ, அதே போல் இந்த ஏலோஹீம் என்ற அந்த வார்த்தை தேவன் என்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை தான் ஏலோஹீம். தேவனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை ஏலோஹீம். அப்போ இந்த ஏலோஹீம் அப்படின்ற வார்த்தை சிங்குலர் மாத்திரம் இல்லை, அது ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது ப்ளூரலில் குறிக்கக்கூடிய வார்த்தையும் ஏலோஹீம். தேவன் என்றால் அது சில வசனங்கள் அடிப்படையில் அது திரித்துவ தேவனை, பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் மூன்றையும் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ப்ளூரலில். இப்போ ஆதி ஆகமத்தில் வாசிக்கும்போது 1:1 தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏலோஹீம். அதுக்கு இன்னொரு வார்த்தை அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரெண்டாவது வார்த்தைக்கு இன்னொரு யாவே, எபிரேய வார்த்தையில் சொல்லணுண்டா யாவே. அதுக்கு வவல்ஸ் வராது ஈப்ரூவில். ஸோ அது எப்படி உயிர் வருது அதை உச்சரிக்கிறதுக்கு அந்த வார்த்தைகள் இணைந்து தேவனை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அந்த எபிரேய வார்த்தையில் அதுக்கு தேவன் சொல்கிறது வார்த்தைக்கு யாவே, யாஹ்வே, YWHW தான், அதான் யாவே. அப்படின்னா யெகோவா தேவனை குறிக்கும். அப்படின்னா ஏலோஹீம் என்ற அந்த வார்த்தையும் யாவே அல்லது யெகோவா என்ற அந்த வார்த்தையும் ஒன்று, தேவனை குறிக்கிற வார்த்தைகள். அதே நேரத்தில் நிறைய வேதத்தின் அடிப்படையில் நிறைய இடத்துல பிதாவாகிய தேவனை தேவன் என்று சொல்லி நிறைய வசனங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துவையும் தேவன் என்று சொல்லி நிறைய வசனங்கள் சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் என்று சொன்ன நிறைய வசனங்கள் இருக்குது. ஆக இந்த மூன்று தன்மைகளில் வெளிப்பட்ட ஒன்றான மெய்தேவன், நீங்கள் நானும் ஆராதிக்கிறது ஒன்றான மெய்தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒன்றான மெய்தேவன். ஆகவே பிதா ஒரு கடவுளும் குமாரனாகிய இயேசு ஒரு கடவுளும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு கடவுளுமாக மூன்று தெய்வங்களை, மூன்று கடவுள்களை, மூன்று தேவனை நம்ம வழிபடலை, மூன்று தன்மைகளில் வெளிப்பட்ட ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் பேர் என்னங்க? ஏலோஹீம். என்ன பேர்? ஏலோஹீம். அதே நேரத்தில் யெகோவா, யாவே அப்படின்னு சொல்லு. சரி, இப்போ
மற்ற 2 காரியங்களை குறித்து நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாம். இந்த திருத்துவத்தில் 3வது ஒரு நபர் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நபர் பரிசுத்த ஆவியான தேவன். இந்த பரிசுத்த ஆவியான தேவன் தேவன் ஆவியானார். குமாரனாகிய தேவன் குமாரனாய் ஆனார். பிதாவாகிய தேவன் பிதாவாய் ஆனார். அப்போ ஒரே தேவன் பிதாவாக தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். 2வது குமாரனாக தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு காலங்கள் வரும் பொழுது அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியாய் அவர் ஒரு காலங்கள் வரும் பொழுது பரிசுத்த ஆவியாய் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவே இந்த 3 தன்மைகளில் தேவன் தன்னை மனிதர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த திருத்துவ தேவனில் ஒன்றானவர் பரிசுத்த ஆவியான தேவன். நீங்கள் இந்த பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் அவர்கள் மூவரும் தேவன் என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிற வேத வசனத்தை நான் வாசிக்கும்படி கேட்கிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஒருவர் வாசிங்க சத்தமா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அதுல என்ன சொல்லியிருக்குது? பிதாவை தேவன் என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவன், பிதாவை தேவன் என்று இந்த வசனத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. 2வது ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் எல்லாவற்றிற்கும் மேலான தேவன். யாரை சொல்லியிருக்கு? இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கு. சர்வத்துக்கும் மேலானவர், மேலான தேவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 3வது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் பேதுரு அவனை நோக்கி அனனியாவையும் சப்பீராளையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் விற்ற அந்த தொகையில் ஒரு பங்கை பாதியை நீ வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் நீ பொய் சொல்லும்படி சாத்தான் பிசாசு உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே, அந்த நிலத்தை விற்பதற்கு முன்பாகவே அது உன்னுடையதாய் இருக்கவில்லை. அந்த நிலம் உனக்கு சொந்தமானதல்லவா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம், அதனுடைய தொகை கிரயம் இருக்கவில்லையோ? உன்னிடத்தில் இருந்ததல்லவா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? இப்படிப்பட்ட பொய் சொல்லும்படி எண்ணம் கொண்ட நினைத்தது என்ன? நீ மனுஷனிடத்தில் பொய் சொல்லவில்லை, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பரிசுத்த ஆவி எங்க என்னன்னு சொல்லியிருக்கு? நீ யாருக்கிட்ட போய் சொன்ன? தேவனிடத்துல போய் சொன்ன. அதுக்கு முன்னாடி தான் சொல்றார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீ போய் சொல்லியிருக்கிற. அந்த பரிசுத்த ஆவியானவரை தான் நீ யாருக்கு விரோதமாய் சொன்னார்னா, நீ தேவனுக்கு விரோதமாய் போய் சொன்னாய். அப்போ பிதாவாய் வெளிப்பட்டவர் அவரும் தேவன் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவாய் இயேசுவாய் இந்த உலகத்தில் வந்தவரும் தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் என்ற அந்த வார்த்தையை குறித்து நான் வாசிக்கிறேன். அப்படின்னா 3 தன்மைகளில் வெளிப்பட்ட பிதாவும் குமாரனும் இயேசுவும் ஒரே தேவன் தான். அல்லேலூயா. ஒரே தேவன்.
நீங்கள் நானும் ஆராதிக்கிறவர் 3 தெய்வங்கள் இல்லை, மறுபடி சொல்கிறேன், ஒரே தேவன். அல்லேலூயா. ஒரே தேவன், ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு நித்திய ஜீவன். அப்படின்னா ஒரே தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆவியானவரை குறித்து மாத்திரம் சில வார்த்தைகளை, வசனங்களை நாம் தியானித்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியானவருடைய இந்த ஆவியானவர் செயல்படுவதற்கு அவருடைய செயல்கள் என்னென்ன செயல்பட்டார், அவருடைய செயல்கள் என்ன என்பதை குறித்து வாசித்து பிறகு சில முக்கியமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். ஆவியானவருடைய செயல்கள். பிதாவினுடைய செயல்கள் வேற, ஆவியானவருடைய செயல் வேற, இயேசு கிறிஸ்துவனுடைய செயல் வேற. அப்போ இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல் இந்த உலகத்தில் அவர் என்ன காரியம், நிறைய சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லுவது இந்த காலை நேரத்தில் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய நிழல் உன்மேல் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, உன்னிடத்தில் பிறக்கப் போகிறவர் பரிசுத்தம் உள்ளவர், தேவனுடைய குமாரன் எனப்படும், அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். இப்போ மரியாள் யோசேப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாள். லூக்கா 1:35 நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆவியானவர் மரியாள்கிட்ட பேசுகிறார். ஏன்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படி அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக வர வேண்டும், மனிதனுடைய பாவத்திலிருந்து மனிதனுக்கு மீட்பை, விடுதலை தர வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே அந்த தேவன் மனிதனாய் இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரு மனுஷி தேவைப்பட்டாள், ஒரு பெண்ணு தேவைப்பட்டாள். அந்த பெண்ணு தான் மரியாள். நல்ல ஒரு வாலிப பெண்ணாக இருக்கும்போது பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு பெண். அதே நேரத்தில் தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு பெண் தேவை. ஒரு பெண்ணுக்கு பிறந்தாதான் அது ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மனிதனாய் இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஒரு பெண் மூலமாய் உருவாகி பிறக்கணும் அப்படின்றது தேவனுடைய விருப்பம். ஆகவே அந்த நாட்களில் மரியாளிடத்தில் வந்து தேவதூதன் பேசுகிறார். தேவன் பேசும்போது, மரியாளே, இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறா, நான் இன்னும் எனக்கு மேரேஜ் ஆக போகுது, என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சிருக்கு, திருமணமாக போகிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தால் என்னை விபச்சாரி என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் எல்லாரும் கல்லால் அடித்து என்னை கொன்றுவாங்க. என் அவப்பேறு வரும், எனக்கு அவப்பேறு வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் கிருபையை அவளுக்கு தருகிறார், மரியாளுக்கு கிருபை தருகிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் பிறக்கணும், அது ஏன் பிறக்க போகுது அப்படின்ற காரியத்தெல்லாம் பேசுகிறார். அவர் இரட்சகராக இருப்பார், உலக மக்களை எல்லாம் ரட்சிக்கும்படி இரட்சகராய் பிறக்க போகிறார். அப்படி அவர் இப்படிலாம் செய்வார், நிறைய காரியங்களை மரியாள்கிட்ட பேசியிருக்கிறார். அப்போ மரியாள் தன்னை அர்ப்பணித்தாள். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு தேவன் மனிதனாய் என் மூலம்தான் பிறக்கணும்னா அதுக்கு நான் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ண பிறகு ஆண்டவர் அந்த மரியாளுக்கு தகுதியை கொடுத்தார். ஒரு அவமானத்தை ஏற்றுக்கொள்ளணுன்றது பெரிய லேசான காரியம் இல்லை, அது கடினமான காரியம். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு நிச்சயம் பண்ணி இருக்கு. அப்போ உடனே அவ கன்சீவாக இருக்கிறான்னு கேள்விப்பட்ட அந்த மாப்பிள்ளை கட்டுவானா? கட்ட மாட்டான். என்ன நல்ல வேலை என்ன கவுத்து போட பார்த்தாங்க, நல்ல வேலை என்ன தப்பிச்சேன் வந்துடும், வேற லைனை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க.
அது ஒரு அவமானத்தின் நிகழ்வு. ஆனால் அதை மரியா என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. சந்தோஷமா தேவனுடைய சித்தம் எதுவானாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார்னு சொல்லி அது சரண்டர் பண்ண. அதனால தான் அவங்கள என்ன சொல்கிறோம்? அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள்ளே நீ யாரு? ஆமாம். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னா அந்த பரிசுத்தமுள்ள தேவன் பிறப்பதற்கு இடம் கொடுத்தாங்க இல்லையா? அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சிலர்லாம் புரியாமல் கேட்கறது, தாய் இல்லாமல் குழந்தை பிறக்குமா? எப்படி இயேசு வந்தார்? நான் கேட்குறேன், ஆதாமுக்கு எந்த அம்மா மூலமாக பிறந்தார்? ஆதம் எந்த அம்மா மூலமாக பிறந்தார்? ஏவல் எந்த அம்மா மூலமாக பிறந்தார்? கர்த்தரால் எதையும் செய்ய முடியும். அவர் யாரு? எல்லாரும் சொல்லுவோமா, யார் அவரு? ஒன்றுமே இல்லைன்னாலும் ஒன்றை உருவாக்கக்கூடியவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆகவே அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த காலை நேரத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் அவர். ஆகவே இந்த ஸ்தோத்திரம் மரியாள் அந்த தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினால் கிருபை பெற்றவள். அதுக்கு தகுதியை தேவன் அவளுக்கு கொடுத்தார். பெற்றவள்னா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆகவே இந்த இயேசு பிறக்கிறதுக்கு ஆவியானவருடைய செயல் இருந்தது. அதாவது இயேசு பிறப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். அவர் பெலன் உன்மேல் தான் இருக்கும். உனக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஒரு குமாரன் உருவாவார். இது மாம்சத்தின் படி அல்ல, இது தேவனுடைய ஆவியானவருடைய பலத்தினால், அந்த வல்லமையினால், அற்புதத்தினால் அவர் மனிதனாய் இந்த உலகத்தில் என்ன செய்ய போறார்? பிறக்கப் போகிறார்ன்றது அந்த வார்த்தை. ஆகவே இந்த காலை நேரத்தில் இயேசு இரட்சகர் உருவாவதற்கு ஆவியானவருடைய கிரியை அங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. செயல்பட்டார் அங்கே. அப்படின்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு யார் கிரியை செய்தார்னா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறக்க வைத்து பாடுபட்டு மரிக்க வைத்து அவரை உயிரோடு எழுப்பினதினால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒன்று, அவரை எப்படி தந்தாரோ உருவாகுவதற்கு அநேக ரட்சிப்புக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இருக்கிறார்? நமக்குள்ள ஆவியானவர் உள்ளே நமக்குள்ளே இருந்தால் இயேசு மூலமாய் அவர் உள்ளே வந்து அவர் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அநேக ஜனங்கள் நம் மூலம் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்படணும். ஆவியானவருடைய செயல், ஆவியானவர் உன்னை கொண்டு வெளிப்படும் போது, உன் மூலமாக கிரியை செய்யும் பொழுது ஏராளமான மக்கள் மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், தேவன் பக்கமாய் வழி நடத்தப்படுவார்கள். ஆவியானவருடைய வல்லமை அப்படி செயல்படும். ஒன்று. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், தேவனை விசுவாசிக்கிற மனிதன் தேறினவனாகவும் அவன் தேறினவனாக எல்லாவற்றிலும் வளர்ச்சி அடைந்தவனாய் முதிர்ந்த அனுபவம் உள்ளவனாய் நிற்கவும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும், எந்த நல்ல செயல்களையும் செய்ய தகுதி உள்ளவனாக மாற்றுகிறவரும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும், இந்த வேத வார்த்தைகள் ஒரு மனுஷனை தேறினவனாய் நிறுத்தும்படி உபதேசம் பண்ணுவதற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், தவறு செய்யும் போது கடிந்து கொள்ளுவதற்கும், சீர்திருத்தலுக்கும், சீர் பொருந்துவதற்கும், நீதியை படிப்பித்தலுக்கும், நீதியை நியாயத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அதற்காக இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு கொடுத்திருக்கிறாருங்க? ஒண்ணு வாசிங்க. எந்த மனுஷனும்
தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும். முதல்ல எப்படி இருக்கணும்? தேறினவர்கள் அப்படின்னா எல்லாத்திலும் வளர்ந்தவர்கள், வளர்ச்சி அடைந்தவர்கள். ஜெபத்தில், பரிசுத்த வாழ்க்கையில், விசுவாசத்தில், சாட்சி வாழ்க்கையில், மற்ற அநேக காரியங்களை சொல்லலாம். ஆத்தும பாரத்தில் தேவனுக்கு எதெல்லாம் அவருக்கு பிரியமானதோ சத்தியத்தின்படி நடக்கிறதில்ல, எல்லாவற்றிலும் தேறினவனா எல்லாவற்றிலும் சாட்சி உள்ள ஒரு மனிதன். எல்லாவற்றிலும் தேறினவனாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த வேத வசனங்களை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய செயல்கள், ரெண்டாவது செயல்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வேத வார்த்தை எத்தனை பேரை ஆசீர்வாதமாக வச்சிருக்கு? அல்லேலூயா. நான் கண்ட ஒரு லகுவான பார சுமை எதுன்னா அந்த வேதம் தான். இந்த வேதம் மட்டும் என்ன வாழ்க்கையில் சந்திக்கலைன்னா என் லைஃப் எங்கேயோ போய் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு இந்த ஒரு மேன்மையான பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது. எப்படியும் முடிஞ்சிருக்கலாம், எப்படியும் முடிஞ்சிருக்கும். கொலைகாரனா முடிஞ்சிருக்கலாம், குடிகாரனா முடிஞ்சிருக்கலாம், ஒரு பாவிய துன்மார்க்கனா முடிஞ்சிருக்கணும். எப்படியோ என் லைஃப் ஒன்றும் முடிஞ்சு இருக்கும், திசை மாறி போயிருக்கலாம். இந்த வேத வசனம் தான் என்னை சரியான வழியில் கொண்டு வந்திருக்கு. இந்த வேத வசனம், இந்த கிறிஸ்துவை எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த வேதம். கிறிஸ்து யாருன்னு, தேவன் யார் என்று கற்றுக் கொடுத்தது இந்த வேதம். பரிசுத்த ஆவியானவர் யார் என்று கற்றுக் கொடுத்தது இந்த வேதம். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்றதை கற்றுக் கொடுத்தது இந்த வேதம். நான் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்த்துவதற்கு, நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து அதை என் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு என்னை சரியாய் கற்றுக் கொடுத்து நடத்தினது இந்த வேதம். எது தவறு எது சரி என்பதை கற்றுக் கொடுக்கிறது இந்த வேதம். எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது என்பதை, நான் எதெல்லாம் செய்தால் கர்த்தருக்கு பிரியமானது என்பதை கற்றுக் கொடுத்தது இந்த வேதம். நான் ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது என் பாதை இடராதபடி, நான் கர்த்தரை விட்டு விலகி போகாதபடி என்னை சரியான பாதையில் இழுத்து கொண்டு நடத்துதே, அது காரணமே இந்த வேத வசனம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நடத்தி இருக்குங்க? உங்களை தேறின ஒரு நபராக நிறுத்தி இருக்குதா பாருங்க. கை தூக்க வேண்டாம். நீ சபையில் எல்லாவற்றுக்கும் ஒரு தேறின ஒரு நபர், எந்த கேள்வியை கேட்டாலும் சொல்றதுக்கு நீ ரெடியா இருக்கிறியா? வேதத்திலிருந்து அப்படி இருக்கணும். அதுதான் தேறின அனுபவம். விசுவாசத்தில் உன்னை பார்த்து மற்றவர்கள், குடும்பத்தாரோ அல்லது சபையில் உள்ளவர்களோ, உனக்கு இளையவர்களோ உன் விசுவாசத்தை பார்த்து அதன்படி கற்றுக்கொண்டு அவர்களும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படி வாழ்றது தான் தேறின வாழ்க்கை. தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்றார், ஓ தீமோத்தேயுவே, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் உனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசத்தை முதல்ல உன் பாட்டியாகிய லோவிசால், தீமோத்தேயுடைய பாட்டி பேரு லோவிசாலுக்குள்ள உன் பாட்டிக்குள்ள இருந்ததுப்பா. அதே விசுவாசம் மாறாமல் யாருக்குள்ள இருந்ததுன்னா உன் தாயாகி ஐனிக்கேயால். பவுல் 3 தலைமுறை பார்க்கிறார் பாருங்க. பாட்டிக்குள்ள விசுவாசம், அதே விசுவாசம் மாறாமல் தன்னுடைய மகள் ஐனிக்கேயாலுக்குள்ள இருக்குது. தாய்க்குள்ள இருக்கிற விசுவாசம், அதே விசுவாசம் குறையாமல் மகனாகிய தீமோத்தேயுக்குள்ளையும் இருக்கு. இதை பார்த்த பவுல் சொல்றார், உனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசத்தை சபை மக்களுக்குள்ளே என்ன செய்யணும்? இந்த விசுவாசம் மாறாமல் வரணும். எத்தனை தலைமுறை? பாட்டி, அம்மா, மக, பேரன். இதுதான் தேர்ன அனுபவம். தேறினவர்கள். ஆவியானவர் எதுக்கு இந்த வேதத்தை கொடுத்தாருன்னா, இந்த வேதத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ எல்லாத்திலும் ஞானத்தோட தேறினவர்களாய் கர்த்தர் நிறுத்துவார். உலக மனுஷன் எதை கேட்டாலும் பதில் சொல்லலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை கேட்டாலும் அவங்களால என்ன செய்ய முடியும்? பதில் சொல்ல முடியும். இந்த கர்த்தருடைய வேத வசனம் அது
பேதையை ஞானி ஆக்கும். இந்த வேத வசனம் பேதையை ஒன்றும் பேச அறியாத மக்களை, நல்லா பேசுறதுக்கு வெட்கப்படுவேன், கூச்சப்படுவேன், ரொம்பலாம் ஓவராக பேசிட்டு இல்லை, சின்னதெல்லாம் ரொம்ப பேசுனது இல்லை, ரொம்ப ஷை டைப் கொஞ்சம். ஆனால் இந்த வேத வசனம் வந்து வாயாடின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். பவுல் அப்படி தான் சொன்னாங்க. பவுல் வாயாடின்னு பேர் வாங்கினார். ஊழியக்காரங்க எல்லாருமே என்னத பேர், இந்த வாயாடி என்ன பேச போகிறான் அப்படின்னாங்க பவுல். ஏன்னா இது ஒன்று தான் மூலத்தனமாகவே கொடுத்துருக்காரு, வேறு ஒன்றும் கிடையாது. முதலீடுன்றது இது ஒன்று தான். இதுவும் ஒன்றும் இல்லாமல் இருந்ததுக்கு அவர் கொஞ்சம் கிருபை பாராட்டி ஆண்டவர் மோசேக்கு வாயாக இருந்து பேசுகிறதுக்கு ஆர்வனை அனுமதிச்சார்ல, அதை போல் அவருடைய வார்த்தையை கொடுத்து பேச கற்றுக் கொடுத்துருக்கிறார். எப்படின்னா, இந்த வேத வசனம் ஒரு ஆளை பார்க்கும்போது இவர் யார், இவருக்குள்ள என்ன சுபாவம் இருக்கும், பகுத்து அறியக்கூடிய அந்த அறிவு இந்த வேத வசனத்தை வாசிக்கும்போது ஆவியானவர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அந்த அந்த கிருபை, அந்த வரம் செயல்படுது. உங்ககிட்ட வர்றவங்க எல்லாரும் வெளுத்தெல்லாம் பால் இல்லை. வர்றவங்கள நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். புதுசாக யாராவது வர்றாங்களா உங்களை தேடி, எதுக்கு வர்றாங்க? வர்றாங்கன்னா ஒரு தேவைக்காக வருவாங்க, அது புரிஞ்சுக்கிறது வேற. பட் அவங்க என்ன ஸ்பிரிட்டோடு வர்றாங்கன்றது என்ன செய்யணும், தெரியணும். அதை கற்றுக் கொடுக்கறது இந்த வேதம். நீ ஞானமாக இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிறணும் கற்றுக் கொடுக்கிறது இந்த வேதம். நீ பாவம் இல்லாமல் பாவம் செய்யறதுக்கு உன்னை நெருங்கி வரும் சுற்றி நிற்கிற யாவையும் பாவத்தை நீ உதறி தள்ளிட்டு போகணுமா, அதற்கு உன்னை சரியா இந்த வேத வசனம் உனக்கு கற்றுக் கொடுத்து பாவத்தை விட்டு விலகி வாழுவதற்கு இந்த கர்த்தருடைய வசனம் தான் உன்னை வழி நடத்தும். வேற யாரும் நடத்த முடியாது, இப்படி அதாவது இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருந்தால் நல்லா இருப்போம், நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது இந்த வேத வசனம். இன்னொன்று, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற நம்பிக்கை போல இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு இல்லை. அதை விட வித்தியாசமான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? யார் சொல்றீங்க? என்ன நம்பிக்கை? நித்தியம். யார் சொன்னா? நித்திய ஜீவன் ஒன்று உண்டு. பரலோகம்னு ஒன்று இருக்கு, நரகன்னு ஒன்று இருக்கு. கற்றுக் கொடுத்தது எது? இந்த வேதம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இல்லைப்பா, மற்றவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. சொல்லுவாங்க, நான் மோட்சத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மோட்ச நரகன்னு நம்புவாங்க. இஸ்லாத்திலேயே இருக்குது. இந்துக்களும் நம்பிக்கை நரகம் இருக்குது, மோட்சம் இருக்குன்னு நம்புகிறாங்க. கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள். ஒரு சில மதத்தினரும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக போகிறதுக்கு வழி யாருன்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும். அதை ஏசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரமாட்டான். வரான். நான் தான் வே, ஐயம் வே, நான் தான் வழி. இதை கற்றுக் கொடுத்தது எதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வேத வசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதில் தாங்க கற்றுக் கொடுத்துருக்குது. பரலோகம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு என்ன தகுதி? அதுக்கு பரலோகத்துக்கு போகணுன்னா பேர் மாற்றிக்கிட்டா பரவாயில்ல, போயிடலாம், போக முடியாது. இல்லை ஞானஸ்நானம் எடுத்துட்டா போயிடலாம், முடியாது. அபிஷேகம் பெற்றா போயிடலாம், முடியாது. எது தான் தகுதி? பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகிற தகுதி. இந்த பூமியில் ஆவியானவர் நம்மை மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையா தராரு தான், அதை காத்து கொள்ளணும். அபிஷேகம் பெற்றும் நீங்களும் நானும் பாவம் செய்துட்டு இருந்தா அவருடைய வருகையில் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதே நேரத்தில் நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், இன்னும் நான் பாவத்திலேருந்து விடுதலை பெறலை, ஞானஸ்நானம் எடுத்து திரும்ப நான் பாவியாக தான் இருக்கிறேன் அப்படின்னா பரலோகத்துக்கு வர முடியாது.
வேத வசனம் சொல்லுது அப்படிதான். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீ பரிசுத்தம் இல்லைன்னா நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அது நடக்காத காரியம். ஆண்டவர் பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதனால தான் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இன்னொரு வசனத்தில் இருக்குது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் செயல்கள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் சொன்னார். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தமாய் வாழணும், தேவனுக்கு பயப்படணும். தேவனை யார், பரலோகம்னா என்ன, யார் போக முடியும், யார் போக முடியாது, நரகன்னா என்னது, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது. கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் வகுத்து தொகுத்து கொடுத்து உங்களை என்னை சரியாக வழி நடத்தக்கூடிய வேதம் எதுதான்? இந்த பரிசுத்த வேதம் தான். எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? இதை ஆவியானவர் கொடுத்தார். ஒரு முத்தம் கொடுங்களேன். எடுக்கும் போதே என்ன பண்ணுவோம்? சிலர்லாம் எடுத்த உடனே முத்தம் கொடுப்போம். நம்ம தேவனை பார்த்து முத்தம் கொடுக்கலனாலும் அவர் வார்த்தையா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். எப்பொழுது வேணாலும் இந்த வார்த்தை தாங்க. ஒரு மனுஷன் நடந்து போகும்போது, இங்கே உனக்கு இடரில் இருக்குது, நீ விலகி போ, சரிப்படுத்திக்கோன்னு சொல்லி உணர்த்தக்கூடியது இந்த வேத வசனம். அந்த வசனத்தில் உள்ளதை வாசிக்குமா திரும்ப? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், அவன் தேறின, அதாவது தீமோத்தேயை போல, ஐனிக்கேயாலை போல, லோவிசாலை போல தேறினவர்களாய் எல்லாவற்றிலும் நிற்கும்படி எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும், எல்லா நல்ல செயல்களையும் செய்ய ஒரு மனுஷனை தகுதிப்படுத்துறது எதுதான்? இந்த வேத வசனம். அல்லேலூயா. வேத வசனம் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும். இந்த வேத வார்த்தைகள் எதுக்காக கொடுக்கப்பட்டது? அடுத்தது உபதேசிப்பதற்கு, ஜனங்களுக்கு போதிப்பதற்கு, எல்லா காரியங்களையும் பகுத்து போதிக்கக்கூடிய, ஜனங்கள் உணர்த்தக்கூடிய வார்த்தைகளாய் இருப்பதற்காக, போதிப்பதற்கு. கடிந்து கொள்ளுதலுக்கும். ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது ஆவியானவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தவறு செய்யும் போது மனுஷன் கடிந்து கொள்ளணும். கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்ளாத, ஐயோ சபையை விட்டு போயிடுவாங்க பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு பூசிக்கிட்டு போகாத. யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணும். ஊழியக்காரனுக்குள்ள அதிகாரத்தை கர்த்தர் அதை தான் கொடுத்துருக்கார், கடிந்து கொள்ளணும். ஒரு பிள்ளை நேசிக்கிற, விசுவாசிகளை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால், தவறு செய்யும்போது கண்டிக்கிறவங்க உண்மையாக அனுபவிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன மட்டும் மென்ஷன் பண்ணலை, எவராக இருந்தாலும், தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும். ஒரு பிள்ளை தவறு செய்யும்போது என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணும். அப்போ நீ அவனை நரகத்துக்கு போகாதபடி தப்பு வைக்கிற, அவனை நேசிக்கிறன்னு அர்த்தம். தவறு செய்யும்போது நீ கண்டிக்கவே இல்லைன்னா அவனை நரகத்துக்கு நேராக வழி நடத்துறன்னு சொல்கிறார். ஒரு பிள்ளைய தவறு வழி விலகி போகும்போது கண்டிக்கணும். தாயும் தகப்பனும் என்ன செய்யணும்? கண்டிக்கணும். கண்டிக்கிறதுக்காக தான் இந்த வேத வசனத்தை சொல்லி கண்டி. இப்படி செய்யக்கூடாதுன்னு பைபிளில் இருக்குது. அடுத்ததுமா, சீர்திருத்தலுக்கும். நீ சீர் பொருந்த வேண்டும். எதெல்லாம் சீர்கேடான காரியமோ அதெல்லாம் விட்டுடுங்கப்பா. விட்டுட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமோ அதை செய்வதற்கு நீ சீர்கேடானவைகளை விட்டு திரும்பி கர்த்தர் பக்கம் வரணும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகவும், நீதியை படிப்பிக்குதலுக்கும், நீதியை கற்றுக் கொடுப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு ஆவியானவரால் இந்த வேத வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட. இந்த வேதம் மட்டும் இல்லைன்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்போம்? நம்ம லைஃப்பில் எப்படின்னு கேள்வி பாருங்களேன். நரகம் இருக்குன்னு தெரியாது, உண்மையான தெய்வம் இருக்குன்னு தெரியாது,
பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாது, ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது, நரகன்னா என்னன்னு தெரியாது. எப்படி வேணாலும் வாழ்ந்து எப்படியோ போயிட்டு இருப்போம். இந்த வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவருடைய செயல். அப்போ இந்த உலகத்துக்கு எவ்வளவு மேன்மையான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆவியானவரால் அது உணர்த்தப்பட்டு கொடுக்கப்பட்டு பரிசுத்த மனிதர்களால் அந்த வார்த்தை தேவ ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பரிசுத்த மனிதர்களால் எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த வேத வார்த்தைகள். ஏறக்குறைய 40 டீச்சர்ஸ் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த வேதத்தை எழுதினது 40 ஆசிரியர்கள். அதுவும் ஒரே நேரத்தில் உட்காந்து இப்படி குரூப்பாக உட்காந்து எழுதலை. அவர் எழுதின காலமும் இடமும் வேற, இன்னொரு டீச்சர் எழுதின காலமும் நேரமும் இடமும் வேற. இப்படி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. ஆனால் 40 பேர் தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்தவான்களால் ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை எழுதினதுனால இந்த வேதம் முழுவதும் ஒன்னோடு ஒன்று லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா வசனத்தோட லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீ அதிகமாய் வாசித்து அதிகமாய் ஆசையாக எடுத்து நீ வாசித்தா யார் சந்தோஷப்படுவா? முதல்ல ஹலோ, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சந்தோஷப்படுவார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சந்தோஷப்படுவார். நீ பைபிளை தொடலன்னா யார் துக்கப்படுவா? அதுவும் அவர் தான் துக்கப்படுவார். என் பிள்ளைக்கு நான் இப்படிலாம் எழுதி கொடுத்தேன், அதான் வசனம் சொல்லுது, என்னுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன் என் பிள்ளைகளுக்கு, அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அது எனக்கு இல்லைப்பா, யாருக்கோ அது என்னமோ, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு விட்டுட்டாங்களாம். அப்போ எவ்வளவு வருத்தத்தோடு சொல்கிறாரு பாருங்களேன். என்னுடைய மகத்துவங்களை என்னுடைய வல்லமையை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், ஆனால் என் ஜனங்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். அதை விட்டுட்டாங்களா, மறந்துட்டாங்கன்றார். ஆகவே இந்த வேத வசனத்தை நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு புதிய புதிய வார்த்தைகளை வழிகளை திறந்து கர்த்தர் நடத்துவார். இதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வேதத்தை நேசிக்கிறதுக்கு அடையாளம் வாசிக்கிறது. யாரெல்லாம் அதை வாசிக்கிறியோ உன் வாழ்க்கையில சமாதானம் தானா வரும். சமாதானம் இல்லை ஆண்டவரேன்னு கேட்கறதில்ல, பைபிள் எடுத்து வாசி. பைபிள் எடுத்து வாசித்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக உன் குடும்பத்தில் இருக்கிற குழப்பம், சண்டை, விரோதம், பகை எல்லாம் விலகிடும், சமாதானம் உள்ளே வரும். அல்லேலூயா. இந்த வேத வசனம் தாங்க. அதே போல இந்த வேத வார்த்தை வசனம் சொல்லுது, வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இந்த வார்த்தை குணமாக்கக்கூடிய சுகமாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையை வச்சு நீ ஜெபம் பண்ணினா உன் வியாதி பலவீனம் எல்லாம் நீங்கும். உன்னை கர்த்தர் பலத்தை தந்து தாங்கி நடத்துவார். இந்த வேத வசனங்கள் பிசாசுடைய வல்லமைகளை துரத்துவதற்கு, பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு இந்த வேத வசனம்தான். இதை சொன்னதாங்க பேய ஓடும். அவ்வளவு வல்லமை உள்ளது இந்த வேத வார்த்தை. இந்த வேத வசனத்தை சொன்னதான் பேய் ஓடும். பிசாசுடைய கிரியைகளை நீங்கள் நானும் மேற்கொள்ள முடியும். அந்த வல்லமை உள்ள கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எத்தனை பேர் இதை இனிமே நான் வாசிக்க போறேன்றவங்க? எத்தனை பேர் தினமும் நான் வாசிக்க போறேன்? எல்லாரும் வாசிக்க மாட்டீங்களா, இல்லை வாசிச்சுட்டு இருக்கீங்களா? ரொம்ப சைலண்டாக இருக்கிறத பார்த்தா, எல்லாருமே அமைதியாக இருக்கிறத பார்த்தா எல்லாரும் வாசிக்கிறீங்களா? இல்லை திடீர்னு இப்போ நான் ஒருத்தரை கேட்க போகிறேன், இன்னைக்கு என்ன வசனம் வாசிக்கன்னு. சில நேரம் நானும் மாட்டிக்கிடுவேன். அன்னைக்கு தான் வாசிக்காமல் இருந்திருப்பேன். திடீர்னு என்னை பார்த்து யாராவது ஒரு பாஸ்டர் இன்னைக்கு என்ன பாஸ்டர் வாசிக்கன்னு கேட்டுருவாங்க. ஊழியக்காரனாக இருந்தால் அவங்க கேட்குறதுக்கு வாசிக்கவே இல்லைன்னு சொல்கிறது சமாளித்து இருக்கிற ஆரம்பத்தில். இதை வாசியா, தெரிஞ்சது தானே, வாசித்தேன். சில நேரத்தில் என்ன இருக்குது அதில்ன்னு கேட்டுருவாங்க டக்குண்டு. திடீர்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல, அப்படி சமாளித்தேன். அப்புறம் தான் பார்த்தேன் சமாளிஃபிகேஷன்லாம் இது செட் ஆகுது. ஆரம்பத்தில் அப்படி நானும் சொல்லியிருக்கிறேன்.
ஏன்னா திடீர்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் இங்கே இருக்கிற அநேகர் என்னிடத்துல சிக்கியிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் சரிப்படுத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு கேட்கும்போது இன்றைக்கி தான் வாசிக்கலை அப்படின்ற செய்தி என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் நாம் வாழக்கூடிய நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளும் ஆசீர்வாதங்களும் இதில் தான் எல்லாமே இருக்குது. உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இந்த வேதத்தை எடுத்து வாசி. நல்லா நிறைவான ஆசீர்வாதம் செய்யும். வருமா? வரும். நிறைவான ஆசீர்வாதம் வரும். அடுத்தது இந்த வேதம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12 4, 5, 6 3 வசனங்களை வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து இருக்கு. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. வரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 12ஆம் அதிகாரத்தில் கொடுத்திருக்காரு. அந்த வரங்களில் வித்தியாசமான வரங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவர் தான் அந்த வரங்களை கொடுக்கிறதுக்கு. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியத்திலேயும் வித்தியாசமான ஊழியங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. அந்த கிரியைகள் நடப்பிப்பதிலேயும் வித்தியாசமான கிரியைகள் இருக்கிறது. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இந்த தேவன் என்று சொல்லுவதும் கர்த்தர் என்று சொல்லுவதும் ஒரே தேவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். அப்போ அந்த வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. இதில் எத்தனை வரங்களை பற்றி சொல்லியிருக்கு? என்னப்பா? 9 வரங்கள். இந்த வரங்களை குறித்து பவுல் சொல்றார், வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்க எனக்கு மனதில்லை. சபை மக்களுக்கு வரங்கள் என்ன, வரங்களை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது சபையில் மக்களுக்கு தெரிந்திருக்கணும். அதை தான் பவுல் எழுதுகிறார். வரங்களில் வித்தியாசமான வரங்கள் இருக்குது. அதை அந்த வரங்களை உங்களுக்கு எனக்கும் அதை கொடுக்கிறவர் யார் தான்? ஆவியானவர் கொடுக்கிறார். எத்தனை வரங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது? 9 வரங்கள். அந்த 9 வரங்களை வாசிருப்பா. அடுத்து 4 இருந்து அப்படி கண்டினியூ வாசி. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நான் ஒரு கரெக்ஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால. அவனவன் பிரயோஜனத்திற்கென்று என்று சொல்லப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பில் சபை பிரயோஜனத்திற்கென்று அவனவன் என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக சபை என்று வர வேண்டும். மூல பாஷையினுடைய விளக்கம் சபையினுடைய பக்தி விருத்தி, சபையினுடைய வளர்ச்சிக்காக கர்த்தர் சபையில் இருக்கிற மக்களுக்கு வரங்களை பகுத்து கொடுக்கிறார். அதை சபையினுடைய வளர்ச்சிக்காக அந்த இடத்துல சபை அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். தவறே இல்லை. சரியான மூல மொழிபெயர்ப்பு அதுக்கு அதுதான் சரியான அர்த்தம். எப்படி என்றால், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஞான வரம், ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வரம் ஒன்று. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தக்கூடிய வசனம். இரண்டாவது அறிவை உணர்த்தக்கூடிய வரம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு விசுவாசம் என்ற வரத்தையும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள், சுகமாக்குகிற வரத்தையும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, அற்புதங்களை செய்கிற வரத்தையும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், தீர்க்க தரிசன வரமும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், ஆவிகளை பகுத்தறிகிற வரமும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், பற்பல நவமான பாஷைகளை பேசுகிற வரமும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும், அந்த அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது அதற்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தையும் 9 வரங்களையும் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படி கர்த்தர் இதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அடுத்ததுமா, வரங்களை கர்த்தர் ஆவியானவர் நமக்கு கொடுத்து நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் தேவனுக்காக பயன்பட வேண்டும் என்று இந்த வரங்களை கர்த்தர் நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். சரி, அதில் இன்னொரு காரியத்தை
ஆவியானவருக்கு இவ்வளவும் கொடுத்து நம்மளை ஆயத்தப்படுத்திருக்கிற ஆவியானவருக்கு விரோதமாய் சில தவறுகள் பாவங்கள் நம்ம செய்கிறோம். அது என்னன்னு ஒரு 4-5 காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எடுத்து வாசிக்கலாமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆவியானவருக்கு எதிரான விரோதமான பாவம். இவ்வளவு நம்ம மேலே அன்பு வைத்து இவ்வளவு காரியங்களை ஆவியானவர் நமக்கு செய்கிறவரை நீங்களும் நானும் எப்படி நாம் அவருக்கு விரோதமாய் துக்கப்படும்படி நாம் நடந்து கொள்ளுகிறோம் என்பதை குறித்து 10:29 எபிரேயர். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை காலின் கீழ் மிதித்து அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை என்ன பண்றாங்களா? காலின் கீழே இயேசுவை போட்டு மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, அவரோடு கூட இணைக்கும்படி சிந்தப்பட்ட இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், கிருபையின் இதெல்லாம் இந்த கிறிஸ்துவையும் அவருடைய பாடு மரணத்தையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தவரை காலின் கீழாக போட்டு மிதிக்கும் பொழுது ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஆவியானவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை ஆவியானவர் சொல்றாரு, எவ்வளவு ஆக்கினை, எவ்வளவு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது குமாரனாகிய கிறிஸ்து உருவாவதற்கு ஆவியானவர் தான் செயல்பட்டார். இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அவரை என்ன பண்றோமா? காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். அப்படி மிதிக்கும் போது ஆவியானவர் சொல்றார், அப்படிப்பட்டவங்களுக்கு எவ்வளவு ஆக்கினை தண்டனை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றார். எப்படி காலுங்கீழே போட்டு மிதிக்கிறோம் அப்படின்னா, அவருக்கு பிரியமில்லாத எதெல்லாம் செய்கிறீங்களோ, அவரை கோபப்படுத்தும்படி எதெல்லாம் செய்கிறோமோ அப்போதெல்லாம் அவரை என்ன செய்கிறோம்? காலு கீழே போட்டு இயேசுவை மிதிக்கிறோம் அப்படின்னு சொல்றார். இப்படி செய்வது ஆவியானவருக்கு விரோதமான பாவம். அடுத்தது அப்போஸ்தலர் 5:3-4 வசனங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். பேதுரு அவனை நோக்கி, பேதுரு அனனியாவை பார்த்து, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, பரிசுத்த ஆவியினிடத்தில் நீ பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதனுடைய கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? உன்னிடத்தில் இல்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? இப்படிப்பட்ட எண்ணம் வருவதற்கு இடம் கொடுத்தது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, நீ மனுஷனிடத்தில் பொய் சொல்லவில்லை, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். தேவனிடத்தில் நீ பொய் சொன்னாய் என்றார். அதாவது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் எதுன்னா பொய் சொல்றது. பொய்யின் ஆவி. மனைவி கிட்ட பொய் சொல்றது, புருஷன்கிட்ட பொய் சொல்றது, பிள்ளைங்களுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கறது, ஏதாவது செய்துட்டு அப்பா வந்தா சொல்லாத, அம்மா கேட்டா சொல்லாத அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இதெல்லாம் என்னது? பொய்யின் ஆவி. அப்ப இந்த பொய்யின் ஆவிக்கு பொய் பேசும்போது ஆவியானவர் துக்கப்படுவார். என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கிறேன், ஆனால் பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்களே. அனனியாவும் சப்பீராலையும் அங்கே சபையில் வந்து நிலத்தை விற்று அந்த கிரயத்தை கொண்டு வராங்க. ஒரு பாதியை எடுத்துக்கிட்டு ஒரு பாதியை கொண்டு வந்து அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்து, இதையா விற்றோம். அவன் கேட்குறா, நீ எவ்வளோக்கு விற்ற? இவ்வளவுக்கு தான் விற்றையா, எடுத்து வச்சுட்டு போக மித்தம் உள்ளதை பாதி அமௌண்ட். அப்போ பேதுரு சொல்கிறாரு, அனனியாவே நீ என்கிட்ட போய் சொல்ல,
யாருக்கு விரோதமாக பொய் சொல்ற? ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ பொய் சொல்றது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏற்படுத்தின என்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ பொய் சொல்ல, சபைக்கு விரோதமாக நீ பொய் சொல்லல, உன்னை உண்டாக்கின உருவாக்கின படைத்த உன்னை நேசிக்கிற தேவனுக்கு விரோதமாய் நீ பொய் சொன்ன. அதான் சொல்றார். நீ சபைக்கு முன்னாலேயோ ஊழியக்காரனுக்கு முன்னாலேயோ பொய் சொல்றதில்ல, ஊழியக்காரனுக்கு உள்ள இருக்கிற ஆவியானவருக்குள்ள, சபையில உலாவிக் கொண்டிருக்கிற ஆவியானவருக்கு முன்னால நீ பொய் சொல்லுகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் அங்கே உயிர் போயிடுச்சு.